ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சுயமரியாதை மனிதர். இதான் தலைப்பு. ஜாதகம் பார்க்கறதுல பெரும்பாலானோர் பார்த்திங்கன்னா இந்த மரியாதைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சுயமான மரியாதை என்ன, நம்ம மற்றவங்க மதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகம் கொண்டவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இது எந்த கிரகங்களுடைய அமைப்பினால் ஏற்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக அந்த சுயமரியாதை மனிதர்கள் மேக்சிமம் தவறிழைக்க மாட்டாங்க. சொந்த ரெஸ்பெக்டுக்காகவே அவங்க சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது, அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது, குடும்ப உறவுகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது, சமுதாயத்திற்கு தீங்கிழைக்காத மனிதர்களாக இருக்கிறதுங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. எங்கே தன்னுடைய சுயமரியாதை செல்ஃப் ரெஸ்பெக்ட் கெட்டு போயிடுமோங்கிற பயத்திலேயே இவர்கள் துணிச்சலான செயல்கள்லையும் பெருசாக ஈடுபடவும் மாட்டாங்க. துணிச்சலான செயல்களில் ஈடுபடுறாங்கிற பேர் வழியில் ஏதாவது தவறிழைக்க வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிறதுனாலேயே மேக்சிமம் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளும் தன்மை கொண்டவர்களாகவே இருப்பாங்க. இந்த சுயமரியாதை மிகுந்தவர்கள் யார், எந்த கிரக அமைப்பு அவர்களுக்கு அதை தருகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக சூரியன் தான் சுயமரியாதையின் நாயகன். செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு வந்துட்டாலே சூரியனை விட்டுட்டு பேசவே முடியாது. எந்த ஒரு ஜாதகத்தில் உங்கள் லக்னத்தில் சூரியன் நல்ல நிலைமையில் அமர்ந்திருக்கிறாரோ, உங்கள் லக்னத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்கணும், அவர் நல்ல நிலைமையிலே இருக்கணும், ரொம்ப கெட்டு போகாமல் இருக்கணும். பொதுவாக சூரியன் துலாத்தில் இருக்கக்கூடிய முதல் 15 டிகிரியில் மட்டும்தான் அங்கே கெடுறார். மீதி இருக்கிற 11 வீடுகளிலும் சேர்த்து அவர் கெடுறதே இல்லை. ஸோ அப்போ லக்னத்தில் சூரியன் அமர்ந்து அவர் நல்ல நிலைமையில் வேறு பாவக்கோள்கள் யார் கூடயும் சேராமல், ராகு கேது சனியோட செவ்வாயோட சேர்றதை நம்ம நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டாம். ராகு கேது சனியோட சூரியன் சேராமல் உங்கள் லக்னத்தில் இருக்கார் அப்படின்னாலே நீங்கள் ஒரு சுயமரியாதை மிக்க மனிதர் தான். இதில் ஒரு டவுட்டே வேணாம். சட்டத்திட்டங்களை மதிப்பது, அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு தருவது, முறையாக டேக்ஸ் கட்டணும்னு நினைக்கிறது, ஏமாற்றும் பேர்வழித்தனம் இல்லாமல் இருக்கிறது, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறது, வணங்கி வணக்கத்தை எதிர்பார்ப்பது. நானும் உனக்கு வணக்கம் சொல்கிறேன், நீயும் என்னை வணங்கி தான் ஆகணும் அப்படிங்கிறது மாதிரியான முறையாக மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற அமைப்பும் இருக்கும், தனக்கு ரெஸ்பெக்ட் வேணுங்கிறதும் இருக்கும். செல்ஃப் ரெஸ்பெக்டை எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. கீழ்த்தரமான செயல்களை இவங்க செய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே குறையும். எப்போவுமே உங்களுக்கு சூரியன் ஒரு பாவக்கோள் வரிசையிலே இருந்தாலும் கூட கீழ்த்தரமான செயல்களை செய்கிறதுக்கு அவர் தூண்ட மாட்டார். சர வீடுகள் வலிமையானவன்னு நான் அடிக்கடி காணொளிகளில் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த சர வீடுகளில் உச்சம் பெறக்கூடிய கிரகங்களில் ஒன்று உங்களுக்கு லக்னாதிபதியாக இருந்து அந்த லக்னாதிபதி ஜாதகத்தில் வலுத்திருந்தார்னாலும் ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் சுயமரியாதை மிக்க மனிதர்கள் தான். முதல் விதி, லக்னத்தில் சூரியன் கெட்டு போகாமல் உட்கார்றது. இது ஏறக்குறைய 12 லக்னங்களுக்குமே பொருந்தும். துலாத்தில் மட்டும் முதல் 15 டிகிரியில் நீச்சம் அடைவார், அதுக்கப்புறம் அவரும் பவர் ஆகிடுவாருங்கிறனால நீங்கள் இந்த 12 லக்னத்தில் எதில் பிறந்திருந்தாலும் லக்னத்தில் சூரியன் தனிச்சிருக்கிறதோ அல்லது புதன் சுக்கிரன் குரு மாதிரியான கிரகங்களோடு சேர்ந்து இருக்கிறதோ உங்களை சுயமரியாதை மிக்கவரை மாற்றும். அதற்கு அடுத்தபடியாக சர வீடுகளில் வழுக்கும் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய், சனி, குரு மற்றும் சூரியன், இந்த 4 பேரில் ஒருத்தர் உங்களுக்கு லக்னாதிபதியாக செவ்வாய் லக்னாதிபதியாக வர்றது மேஷம் விருச்சிகம், சனி லக்னாதிபதியாக வர்றது மகரம் கும்பம், குரு லக்னாதிபதியாக வர்றது தனுசு மீனம், சூரியன் லக்னாதிபதியாக வர்றது சிம்மம். அப்போ இந்த ஒரு 7 லக்னங்கள், இந்த அடிப்படையில் இந்த 7 லக்னங்களில் ஒன்று உங்கள் லக்னமாக உங்கள் லக்னாதிபதி பவர்ஃபுல்லாக உட்கார்ந்தாருனாலும் நீங்களும் சுயமரியாதை மிக்க மனிதர்கள் தான். ஸோ அப்போ மீதி இருக்கிற 5 லக்னக்காரங்களுக்கு சுயமரியாதை இருக்காதா சார்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ உதாரணமாக கடக லக்னமாக நீங்கள் குரு வலுத்து உச்சம் பெற்ற நிலையில் லக்னத்திலே இருந்தார்னாலும், சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் இருந்தாலும், சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தார்னாலும், இவங்களோடு சேர்ந்து லக்னத்திலேயே சூரியன் வலுத்து நின்றாலும் நீங்களும் சுயமரியாதை மிக்க மனிதர் தான். முதல் விதி சூரியன் லக்னத்தோடு தொடர்பு கொள்வது. ரெண்டாவது விதி, இந்த சர வீடுகளில் உச்சமாகிற கிரகங்கள் உங்கள் லக்னாதிபதியாக பவர்ஃபுல்லாக ஜாதகத்தில் வலிமையோடு இருக்கிறது. 12 லக்னங்களுக்கும் யார் லக்னத்தோடு தொடர்பு கொண்டிருந்தால் சுயமரியாதை மிக்கவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ மேச லக்னம்னா லக்னத்திலே சூரியன் மற்றும் செவ்வாய் இவங்க வலுத்து நின்றால் சுயமரியாதை மிக்க மனிதர்களாக இருப்பாங்க. ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் லக்னத்திலே உட்கார்றது, குரு புதன் லக்னத்திலே உட்கார்ந்துருக்கிறது சுயமரியாதை மிக்கவர்களாக இருப்பாங்க.
மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு சூரியன் புதன் லக்னத்திலே சேர்ந்த நிலையில் இருப்பது, குரு லக்னத்திலே திக்பலம் பெறுவது சுயமரியாதை மிக்க மனிதர்களாக இருப்பாங்க. கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு சந்திரன் சூரியன் லக்னத்தில் இருக்கிறது சுயமரியாதை உடையவர்களாக இருப்பாங்க. சிம்ம லக்னத்துக்கு அஃப்கோர்ஸ் குருவும் சூரியனும் லக்னத்திலே இருக்கிறது சுயமரியாதை மிக்கவர்களாக உங்களை உருவகப்படுத்தும். கன்னி லக்ன ஜாதகர்களுக்கு லக்னத்தில் புதன் உச்சம் பெறுறது மற்றும் சூரியனோடு சேர்ந்த நிலையில் இருப்பது சுயமரியாதை மிக்கவராக இருக்கும். துலா லக்ன ஜாதகர்களுக்கு சனி லக்னத்திலே உச்சம் பெற்ற நிலையிலே சுக்கிரனோடு சேர்ந்த நிலையில் இருக்கிறது, லக்னத்திலே குரு இருக்கிறது சுயமரியாதை மிக்கவர்களாக மாற்றும். செல்ஃப் ரெஸ்பெக்டை இவங்க எதிர்பார்ப்பாங்க. இவங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை எதிர்பார்க்கறதுனாலேயே மற்றவர்களையும் மரியாதையோடு நடத்துவாங்க. அடுத்து சட்டத்துக்கு புறம்பாக ஒரு செயலை செய்கிறதுக்கு 1000 தடவை யோசிப்பாங்க. அந்த யோசனைகளே இவர்களை நல்லவர்களாகவும் நேர்மையாளர்களாகவும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பேர்வழிகளாகவும் மாற்றிடும். விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலேயே செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறது, சூரியன் இருக்கிறது, லக்னத்திலேயே குரு இருக்கிறது சுயமரியாதை மிக்கவர்களாக மாற்றும். தனுர் லக்னத்துக்கு லக்னத்திலேயே லக்னாதிபதி குரு ஆட்சி பெறுவது, சூரியன் அமர்ந்திருப்பது சுயமரியாதை மிக்கவராக மாற்றும். மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் லக்னத்தில் இருக்கிறது, சூரியன் லக்னத்தில் அமர்றது, சனி பகவான் லக்னத்தில் தனிச்சு அமர்றது சுயமரியாதை உடையவராக மாற்றும். இதில் சூரியன் தனியாக இருந்தாலும் சுயமரியாதை தான், செவ்வாய் தனியாக உச்சம் பெற்றாலும் சுயமரியாதை தான், சனி தனியாக ஆட்சி பெற்றாலும் சுயமரியாதை தான். ஆனால் இவங்க 2-3 பேர் சேர்ந்தாங்கன்னா சிக்கலாயிடும். கும்பலக்னத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் இருக்கலாம், சனி இருக்கலாம், இவர்களுக்கு சுயமரியாதை இருக்கும். குரு லக்னத்தில் தனிச்சு இருந்தார்னாலும் சுயமரியாதை மிக்கவர்களாக இருப்பாங்க. மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு லக்னத்திலேயே ஆட்சி பெறுவது, சூரியன் அங்கே அமர்வது சுயமரியாதை உடையவர்களாக வலுவடைய செய்யும். இங்கே சுக்கிரன் உச்சமாகிறத சுயமரியாதை உடையவராக எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவர் அட்டமாதிபதி, அவர் ஒரு மாதிரி வில்லங்கமான எண்ணங்களை கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டவராக மாறிடும். ஸோ நீங்கள் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் பேர் வழியாக இருக்கிறீர்களா என்பதை சூரியன் உங்கள் லக்னத்தோடு நல்ல நிலையில் தொடர்பு கொண்டிருப்பதன் மூலமாகவும், உங்கள் லக்னாதிபதி வலுத்த நிலையில் லக்னத்தோடு தொடர்பு கொண்டிருப்பதன் மூலமாகவும், அரச கிரகங்கள் சரவீடுகளில் வலுப்பெறும் கிரகங்கள் உங்கள் லக்னத்தோடு நல்ல நிலையில் வலுப்பெற்று அமர்ந்திருப்பதன் மூலமாகவும் அறிந்து கொள்ள முடியும். பொதுவாக செல்ஃப் ரெஸ்பெக்ட் இன்றைக்கி ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகிற காலமாக இருக்குது. செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா கிலோ என்ன விலைன்னு கேட்குற அளவுக்கு யார் வேணாலும் என்ன வேணாலும் எதை வேணாலும் செய்வாங்கங்கிறது மாதிரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பர்சனலுங்கிறதே இன்றைக்கி யாருக்குமே இல்லை. எதை வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு மனோநிலைக்கு மக்கள் சென்று கொண்டே இருப்பது வருந்தத்தக்க ஒரு விஷயந்தான். காரணம் ராகுவினுடைய காலம் இப்போ போய்கிட்டு இருக்கிறதுனால எப்படி வேணாலும் முன்னுக்கு பின் முரணாக பேசலாம், குறுக்கு வழியை கூட சர்வசாதாரணமாக கையாளலாம், மரியாதையாவது மண்ணாங்கட்டியாவது அப்படிங்கிறது மாதிரியான எண்ணம் மிகுதியாகி கொண்டிருக்கும் இந்த காலம். ஸோ இதில் சுயமரியாதை கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள்ங்கிறத நீங்களும் தெரிந்து வைத்துக் கொள்வது நன்று என்பதால் இந்த காணொளி. உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்ததுனால் கண்டிப்பாக நீங்களும் ஒரு மரியாதைக்குரிய மனிதர் மற்றும் சமுதாயத்தை மதித்து நடக்கும் மனிதர், மேலும் அரசாங்கத்திற்கு கட்டுப்படும் மனிதராக இருப்பீர்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.